கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தை கூறிக்கொள்கிறேன். எல்ஷடாய் வேதாகம பயிற்சி மையத்தின் தியான பகுதிக்கு உங்களை வரவேற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஜெபத்தை பற்றியும் உபவாசத்தை பற்றியும் பார்த்து கொண்டிருந்தோம். இந்த இன்றைய கிறிஸ்தவர்களே நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால் பார்த்தீங்கன்னா, தான தர்மம் செய்வதும் காணிக்கைகள் சில இடத்தில் கொடுப்பதும் தான். அதாவது ஆலயத்துக்கென்று காணிக்கையோ அல்லது ஆலயத்துக்கென்று ஒரு தொகையவோ கொடுக்கிற நபர்கள் பற்றியும் தான தர்மம் செய்யக்கூடிய நபர்கள் பற்றியும் இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், வேதாகமத்திலே சொல்லப்பட்டதான தான தர்மங்களை பற்றியும் காணிக்கையை பற்றியும் நான் ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே அங்கே பார்த்தீர்கள் என்றால் பாருங்கள், 1ஆம் வசனமும் 2ஆம் வசனமும் எப்படிப்பட்டதான தர்மம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எப்படி சொல்கிறது? மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்துக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கும் மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல் உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவது. அப்போது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். பாருங்க, மத்தேயு அதிகாரம் 6ஆம் அதிகாரத்திலே பாருங்க, மத்தேயு எழுதின அந்த சுவிசேஷத்திலே 6ஆம் அதிகாரம் 1 4 வரையான வசனங்கள் இப்படி சொல்கிறது. நாம் தர்மம் செய்யும் போது பாருங்க, ஒருத்தங்களுக்கு உதவி செய்கிறோம், தர்மம் செய்கிறோம், எல்லாம் நல்லதுதான். ஆனால் அந்த தர்மம் செய்கிற நபரை, அந்த செய்யப்படுகிற காரியத்தை நாம் எப்படி செய்யக்கூடாது என்று வேதாகம் தெல்ல தெளிவாக இதை யாரும், அதாவது 3ஆம் நபரோ பவுலோ அல்லது பேதுருவோ அல்லது மற்ற யாருமே சொல்லலை. பாருங்க, இதை சொன்னது யார் என்று பார்த்தீங்கன்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. நாம் சொல்லுவோம் பழைய ஏற்பாட்டில் சொன்ன தீர்க்கதரிசிகள் என்று சொல்லிவிடுவோம். பவுல் அப்படித்தான் சொல்லியிருப்பார், பேதுருவா அப்படித்தான் சொல்லியிருப்பார், யாக்கோப்பா அப்படித்தான் சொல்லியிருப்பார், தீமோத்தேயு தீத்துவா இப்படி என்று பவுல் எழுதின நிருபங்கள் தானே, இவர்களுக்கு எழுதினது தானே என்று சொல்லிவிடுவோம். ஆனால் மெய்யாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதைத்தான் நான் இங்கே உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பாருங்கள், நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாக, அதாவது நம்புகிறவர்களாக இருப்பீர்கள். விசுவாசம் என்பது வேறு, நம்பிக்கை என்பது வேறு. ஆனால் இன்று அநேகர் பேர் கர்த்தரிடத்திலே, ஆண்டவரிடத்திலே நம்பிக்கை மட்டும்தான் வைத்திருக்கிறார்கள். விசுவாசத்தை விசுவாசத்தை அவர்கள் வைக்கவே இல்லை என்பதுதான் நிச்சயமான உண்மை. நம்பிக்கை என்பது வேறு, விசுவாசம் என்பது வேறு. நம்பிக்கை என்றால் என்ன? நாம் இந்த நபரிடம் போனால் இவர் நமக்கு செய்வார், இந்த கடவுளை வழிபட்டால் இவர் நமக்கு செய்வார், இதுதான் நம்பிக்கை. ஆனால் விசுவாசம் என்பது என்னவென்று தெரியுமா? அந்த ஒட்டுமொத்த நம்பிக்கையிலே நாம் உறுதியாய் இருப்பது. என்ன ஆனாலும் சரி, ஷாத்ராக் மேஷாக் ஆபத்நோக்கு போட்ட போது அவர்களை அந்த எரிகிற அக்னி சூளை 7 மடங்கு எரிந்துட்டு இருக்கும் போது கூட அவர்கள் விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி, நாங்கள் ராஜாவாகிய நீ நிறுத்தின பொற்சிலையை வணங்குவதுமில்லை என்று சொன்னார்களே, அதுதான் விசுவாசத்திலே நம்பிக்கையினான உறுதி. அதுதான் மெய்யான விசுவாசம். கர்த்தர் எனக்கு செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, அவரே நான் உறுதியாய் பற்றி கொண்டிருப்பேன் என்று அந்த நம்பிக்கையின் உறுதி இருக்கிறதல்லவா, அதைத்தான் விசுவாசம் என்று வேதாகமம் சொல்கிறது. பாருங்க, அநேக காரியத்தில் நீங்கள் இந்த 4 சுவிசேஷத்தையும் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் நீங்கள் மிக மிக தெளிவாகவும் எளிதாகவும் புரிந்து கொள்ள முடியும். இந்த பிதாவின் சித்தத்திலே நான் சொல்லப்படுகிறதான ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் இந்த தொடர் செய்தியாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் மட்டுமே உங்களுக்கு நான் சொல்ல வருகிறதான காரியத்தை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். பாருங்கள், அப்படித்தான் உபவாசத்தை பற்றியும் ஜெபத்தை பற்றியும் வெளிப்படுத்தின காரியத்தை, அதாவது இவைதான் என்று நான் சொல்ல வரவில்லை. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், உபவாசம் என்றால் இவைதான், ஜெபம் என்றால் இவைதான் என்ற வேதாகமத்தின் அடிப்படையிலே, வேதாகமத்தின் வெளிச்சத்திலே நான் உங்களுக்கு சில காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளும்படியாகத்தான் நான் இவற்றை சொல்லி வருகிறேன். அப்படித்தான் இந்த காணிக்கையும் தர்மங்களையும் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பாருங்கள், வேதாகமம் மிக தெளிவாக சொல்கிறது.
இந்த தர்மங்கள் மனுஷரால் புகழப்பட, அதாவது மனுஷர்களுக்கு தெரியும்படி தயவு செய்து நீங்கள் உங்கள் தர்மங்களை செய்யாதீர்கள். ஏழைகளுக்கோ திக்கற்றவர்களுக்கோ அல்லது விதவைகளுக்கோ நீங்கள் செய்யக்கூடிய உதவி சபை மக்கள் எல்லோருக்கும் தெரியும்படியாகவோ அல்லது உங்கள் குடும்பத்தார் எல்லாருக்கும் தெரியும்படியாகவோ அல்லது உங்கள் சமூகத்திற்கு எல்லோருக்கும் தெரியும்படியாகவோ நீங்கள் தயவு செய்து செய்யாதீர்கள். அது தேவனுக்கு பிரியமான காரியம் கிடையாது. அதைத்தான் இங்கே வேதாகமம் தெளிவாக செய்யப்படும். அப்போது நாம் செய்கின்ற தர்மம் எப்படி இருக்க வேண்டும்? நம் உடல் உறுப்பான வலது கை செய்கிறது பாருங்கள், வலது கை கொடுக்கிறதே நமது இடது கைக்கு தெரியக்கூடாது என்றால் அப்போது நம்ம எப்படி கவனமாக செய்ய வேண்டும் பாருங்கள். இதைத்தான் நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். அதே போலதான் தேவன் நீங்கள் ஒவ்வொருவரையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் பாருங்கள். நாம் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் இங்கே மிக தெளிவாகவும் இங்கே சொல்லி கொண்டிருக்கிறார் பாருங்கள். நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் அவை எல்லாமே எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் நமக்கே தெரியாத விதத்திலே அமைந்தால்தான் நல்லது. அதைத்தான் தேவனும் விரும்புவார். அது மட்டுமல்ல, உங்களிடம் நான் இன்னொரு காரியத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நாம் பொதுவாக கிறிஸ்தவர்கள் எல்லோரும் பாருங்கள், நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் என்னவென்றால், நாம் எல்லாவற்றுக்கும் அதாவது பணிந்துதான் போக வேண்டுமா, எல்லாவற்றையும் நாம் உலக பிரகாரமான காரியத்திலே நாம் உலக ஆட்கள் செய்வது போல நாம் செய்ய வேண்டுமா, அப்படி என்று அதாவது அப்படி நாம் செய்யக்கூடாதா அல்லது செய்ய வேண்டுமா என்று கூட ஒரு குழப்பமான ஒரு சூழல் இருக்கலாம். ஆனால் இங்கே தேவன் செய்யதான காரியங்களை பாருங்கள். இன்று நம்மில் அநேக செய்யக்கூடிய காரியம் என்னவென்று பார்த்தீங்கன்னா, சத்தியம் பண்ணுவார்கள். கிறிஸ்தவர்களாக இருந்தாலுமே கூட சத்தியமாக நான் சொல்கிறேன், நிச்சயமாக நான் சொல்கிறேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் இங்கே தேவன் சொல்லுகிற காரியம் பாருங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்கிற காரியங்களை நான் 34ஆம் வசனம் சொல்கிறது பாருங்கள். பரிசேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதபடி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவுடைய நகரம். உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதன் மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால் கூடாதே. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டா இருக்கும். பாருங்க, இன்னைக்கு எல்லாருமே சகஜமா என்ன பண்ணிடுறோம், அடுத்தவங்களை நம்ப வைக்கிறதுக்காக சத்தியம் பண்ணிடுறோம். ஆனால் சத்தியம் பண்ணுறது எவ்வளவு தவறான காரியம் என்று பாருங்கள். தேவன் அங்கே சொல்கிறார், அது உள்ளதை உள்ளதென்றும் ஆம் என்றும் இல்லை என்றும் சொல்லுங்கள், அவ்வளவுதான். அதற்கு மேலே நீங்கள் எதையும் சொல்ல தேவையில்லை. இருந்தால் உண்மை என்றால் உண்மை, இல்லை என்றால் இல்லை. இதைத்தான் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, அதே 5ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், 39ஆம் வசனம் சொல்கிறது, தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கணத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகணத்தை திருப்பிக் கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றவனுக்கு உன் அங்கேயும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினான், அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்கள் பயக்கிறவர்களை நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்த ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்திற்கு உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர் மேலும் அந்நீதி உள்ளவர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். பார்த்தீங்களாங்க, இதுதாங்க கிறிஸ்தவம். அப்போ நம்மளை நேசிக்கிறவங்களே நம்ம நேசித்தோம்னா அதனால என்ன பலன் இருக்குது? அதைத்தான் அடுத்த வசனம் சொல்லுகிறது. அப்போ எல்லாருமே அதைத்தான் செய்கிறாங்க பாருங்க. உலக மக்கள் எல்லோரும் அதைத்தான் செய்கிறாங்க. தன்னை விரும்புகிற நபர்களைத்தான் விரும்புவார்கள், தன்னை எதிர்க்கிற நபர்கள், தன்னை துன்பப்படுத்துகிற நபர்களை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். ஆனால் நம்மளுடைய ஆண்டவர் அப்படி சொல்லவில்லைங்க. அவர் சொல்கிற காரணத்தை பாருங்க, உன்னை எதிர்க்கிறார்களா, உன்னை வெறுக்கிறார்களா, அவர்கள் நல்லா இருக்கட்டும், நீ ஆசீர்வதி, அப்போது தேவன் தாமே உன் மீது பிரியமாய் இருப்பார் என்று அங்கே சொல்லப்படுகிறதுங்க. அதே போல் நம்முடைய தர்மங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் கூட நாம் அங்கே நம் வசனத்தின் மூலமாக பார்த்தோம். பாருங்கள், நம்முடைய தர்மம் நம்ம தேவனுக்கு உகந்ததாக இருக்கிறதா, நம் கொடுக்கிற காணிக்கைகள் ஒரு காரியம், நம் செய்கிற நபர் காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா, காணிக்கை கொடுத்து விட்டு இவ்வளவு காணிக்கை கொடுத்தேன் என்று நம்மை நாமே நாம் சொல்லி கொண்டிருந்தோம் என்றால், அதாவது பெருமை பாராட்டி கொண்டிருந்தோம், நான் இவ்வளோ காணிக்கை கொடுத்தேன் என்று நமக்கு நாமே சொல்லி கொண்டிருந்தோம் என்றால், அவை ஒரு காலம் தேவனுக்கு முன்பாக நம்மளை, அதாவது நமக்கு ஒன்று தேவனுக்கு முன்பாக நம்ம நீதி உள்ளவர்களாக ஆக்காதுங்க. நம்மளுக்கு எவ்வளவோ தான தர்மங்கள் பண்ணலாம், எவ்வளவோ காணிக்கை கொடுக்கலாம், ஆனால் அவற்றை
நாம் பறைசாற்றி கொண்டோம் என்றால், அவற்றை நாம் சொல்லிக்கொண்டே இருந்தோம் என்றால், அவை ஒரு காலம் நமக்கு நன்மை பயக்கக்கூடியதாக, நம்மை பரலோகத்துக்கு சேர்க்கக்கூடிய காரியமாக இருக்காது என்பதை நாம் இங்கே நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, நம்மளை நாமே உயர்த்தாதபடிக்கு நம்மை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தக்கூடியதான காரியத்தை இங்கே லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே பார்த்தீர்கள் என்றால், அங்கே 10ஆம் வசனம் இப்படி சொல்லி இருக்கிறதுங்க. பாருங்க, 10லேருந்து 14ஆம் வசனம் இப்படி சொல்கிறது பாருங்க. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், உபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உமக்கு ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தையெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். பாருங்க, இந்த காரியத்தை நான் சொல்லும்போது நீங்களும் நினைக்கலாம், அப்போ நமக்கு நம்ம என்ன பண்ணணும், அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு பாவியாகி என்மேல் கிருபியாயிரும் என்று சொல்லித்தான் நம்ம ஆண்டவர்கிட்ட இறக்க சம்பாதிக்கணுமா என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் இது அதுவல்ல காரியம். அவன் செய்ததோ இவன் செய்ததையோ காரியம் அது அல்ல. தேவனுக்கு முன்பாக நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம். நீங்கள் எல்லாம் செய்யலாம், எல்லாம் கொடுக்கலாம். இந்த பரிகாரர் சொன்ன பரிசேயன் சொன்னது போல, இந்த பரிசேயனும் ஆயக்காரன் 2 பேரும் தான் இருக்காங்க. அந்த பரிசேயன் சொன்னது போல, நான் மற்றவங்கள போல அல்ல, நான் ரொம்ப சுத்தமானவன், நான் தான தர்மங்கள்லாம் பண்ணுகிறேன், நான் ரொம்ப ஒழுக்கமானவன், என் குடும்பத்தை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று எல்லாம் சொல்லலாம், எல்லா காரியங்களும் நான் செய்கிறேன் என்று. ஆனால் தேவனுக்கு முன்பாக உங்களை நீங்களே பெருமை பாராட்டிக் கொள்வதற்கு என்று ஒன்றுமே இல்லைங்க. உங்களுக்கு எல்லாம் கொடுத்தது என்றால், நீங்கள் செய்யக்கூடிய கிருபையை உங்களுக்கு கொடுத்தார் என்றால், தேவன் உங்களை ஆசீர்வதித்ததனால தான். அதை நீங்கள் நிச்சயமாக நீங்கள் உங்கள் மனதிலே இருத்திக் கொள்ளுங்கள், கவனித்துக் கொள்ளுங்கள், உங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் அல்லாமல் உங்களால் எந்த காரியத்தையும் நீங்கள் செய்ய முடியாதுங்க. தேவன் மட்டுமே, அவரால் மட்டுமே உங்களிடம் சுவாசத்தை எடுத்து விட்டார் என்றால், நீங்கள் என்ன ஆவீர்கள் என்பதை ஒரு விஷயம் நினைத்து பாருங்க. அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் தேவனிடத்திலிருந்து கிருபை இல்லாவிட்டால், தேவனுடைய கிருபை உங்களிடம் இல்லாவிட்டால், அவருடைய கிருபை உங்கள் மீது இறங்காவிட்டால் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது.